மீண்டும் கணினி நாடு வீடியோக்கு வந்தமைக்கு நன்றி. ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய எண்களை எழுதுவது எப்படி? அதாவது ஒரு லார்ஜ் நம்பர்ஸ் அத வந்து எப்படி பைத்தான்ல வந்து எழுத முடியும் அப்படின்னு. ரைட். அத பத்தி பார்ப்போம். ஸோ, இன்னைக்கு வந்து நம்ப டோட்டலா ரிப்பல் வச்சு முடிச்சுடுவோம். ஓகேங்களா? ஸோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நான் இத பெருசாக்கிடுறேன். எனக்கு இந்த ஃபைல் எல்லாம் தேவையில்ல. ஸோ, நான் அத தூக்கிடுறேன். இதுவும் என்னன்னு தெரியல. தேவையில்ல. இத தூக்கிடுறேன். அண்ட் என்னுடைய டெர்மினல வந்து நான் பெருசாக்கணும். ஸோ, அத பெருசாக்கிறதுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஜூம் இன்னு இருக்கு. அத வந்து நான் போட்டுறேன். கண்ட்ரோல் எல்ன்னு போட்டேன்னா கிளீன் ஆயிடும். ரைட். ஸோ, அந்த கண்ட்ரோல் எல் நீங்க எதுல வேணாலும் போடலாம். லினக்ஸ்ல போடலாம், மேக்ல போடலாம், எதுல வேணாலும் போடலாம். ஸோ, இப்போ வந்து யுவி ரன் பைத்தான் அப்படின்னு போட்டீங்கன்னா, இந்த ரிப்பல் வந்து வந்துரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ, இப்போ வந்து நம்ம 10,00,000 எழுதுவோம். ஸோ, 10 ஓகேங்களா? ஸோ, லட்சம். ஓகேங்களா? 1, 2, 3, 4, 5. ஸோ, இப்படி வந்து எழுதலாம். பட் ஆனா, நம்மனால வந்து இப்படி எழுத முடியாது. ஓகேங்களா? ஸோ, இந்த மாரி வந்து எழுத முடியாது. இந்த மாரி எழுதுனா பார்த்தீங்களா, இது 10,00,000 இல்ல. ஓகேங்களா? ஸோ, இதோடைய டைப் கூட நான் போட்டு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இத காப்பி பண்ணி டைப் அப்படின்னு போட்டு, இந்த மாரி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது சரியா வருமான்னு கூட எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ, இந்த மாரி ரைட். ஸோ, இது ஆக்சுவலா வந்து நம்ம இந்த மாரி எழுதும்போது, இது வந்து வேற ஒரு விஷயமா எடுத்துக்குது. அத பத்தி நம்ம அப்புறமா பார்ப்போம். ஸோ, அதுதான் ரைட். ஸோ, இப்போ வந்து பெரிய எண்கள வந்து எப்படி எழுதலாம்னா, 10 ஓகேங்களா? இப்படி, அதுக்கப்புறம் இப்படி. இந்த மாரி வந்து எழுதலாம். ஓகேங்களா? ஸோ, இப்படி. ஸோ, அதே மாரி இந்த மாரி புள்ளி வைக்கிறது கூட. ஸோ, புள்ளி 1, 2, 3 அதுக்கப்புறம் 7, 7, 7, 7, 7, 7 அந்த மாரி வந்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். இந்த மாரி இருக்கு. ஆனா, இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இந்த மாரி இத போட்டு, இது பேர் வந்து அண்டர்ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்க ஷிஃப்ட் மைனஸ் வந்து உங்க கம்ப்யூட்டர்ல அடிச்சீங்கன்னா வரும். ஓகேங்களா? ஸோ ஸோ இந்த மாரி வந்து நீங்க இத பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி பிரிச்சுக்கலாம். ஒரு வேள வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ, இப்படிதான் வந்து ஒரு பெரிய எண்களை எழுதணும். இத வச்சு கணிதமும் பண்ணலாம். லைக் இந்த மாரி போட்டுட்டு, டூ த பவர் ஆஃப் ஓகே லைக் ஒரு 5 அந்த மாரி போடலாம். ஓகேங்களா? ஸோ, இது வந்து ஒரு பெருசா ஒண்ணு வருது. ஓகேங்களா? ஸோ, அதுதான். ஸோ, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். லைக் நான் வந்து இந்த மாரி வந்து ஒரு பெரிய நம்பர் எடுக்கிறேன். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து இந்த அப் ஆரோ, டவுன் ஆரோ கூட அடிச்சுக்கலாம். அப் ஆரோ அடிச்சீங்கன்னா, முன்னாடி இருக்கிறது போகும். பார்த்தீங்களா? நான் அப் ஆரோ அடிக்கிறேன். மேல இந்த டைப் வரைக்கும் போயிடுச்சு. இப்ப டவுன் ஆரோ அடிச்சேன்னா, திருப்பி வந்து எல்லாம் வருது. ஓகேங்களா? ஸோ, இப்ப நான் அப் ஆரோ அடிச்சு, ஆ இந்த மாரி வந்து ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். இன்னும் வந்து நான் ஏதோ போட்டுக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6 பாருங்க. புள்ளி இல்லாம போடுறேன். 7, 8, 9 ஸோ, அந்த மாரி போட்டுட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்க வந்து டைப்ன்னு அடிக்கிறேன். டிஒய்பிஇ அப்படின்னு அடிச்சா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் தான். ஓகேங்களா? ஸோ, இப்போ இங்க பார்த்துட்டு இங்கேயும் வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு நம்பர் போடுறேன் அப்படின்னா, இதுவும் இன்டிஜர் தான். இப்போ வந்து நான் இங்க புள்ளி வைக்கிறேன். ஓகேங்களா? 1, 2, 3 4, 5, 6 ஸோ, ஏதோ ஒண்ணு ஒரு பெரிய நம்பர். ஓகேங்களா? ஸோ, இந்த மாரி வந்து நான் போட்டுட்டு இப்படி போட்டா இது வந்து ஃப்ளோட். ஓகேங்களா? ஃப்ளோட்னா வந்து என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த புள்ளி வந்து ஃப்ளோட் ஆயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் வந்து மேன்டிஸா எக்ஸ்போனன்ட்ன்னு வச்சுப்பாங்க. மேன்டிஸா தான் நம்பரு. எக்ஸ்போனன்ட் வந்து இந்த புள்ளி வந்து எங்க இருக்கும்னு வந்து சொல்றது. ஓகேங்களா? ஸோ அதுதான். ரைட். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பெரிய நம்பர்ஸ் வந்து பைத்தான்ல வந்து நம்பளுக்கு நம்பளுக்கு புரியிற மாரி எழுத முடியும். ஆனா, நீங்க வந்து இங்க பார்த்தீங்கன்னா, இத எழுதினாலும் ஓகேங்களா? ஸோ இத எழுதினாலும் நான் இந்த டைப் எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? எழுதினாலும் நீங்க வந்து பைத்தான்ல இப்படி போட்டீங்கன்னா, பைத்தான் வந்து இதோ இப்படி தான் காட்டும். ஓகேங்களா? ஆர் நான் வந்து சும்மா வந்து ஒரு 10,00,000 போடுறேன். 10 ஆ நம்ப இந்தியால எழுதுற மாரி. அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா, 1,000,000 எழுதுவாங்க. அதாவது 3, 3 0 வந்து ஒண்ணா பிரிச்சுடுவாங்க. ஸோ, இப்படி நான் போட்டாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு படிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, 1,000,000 ஸோ இப்படி வந்து எழுதுவாங்க. ஸோ இப்படி எழுதிட்டு, இது வந்து இப்படி எழுதுவோம். ரைட். ஸோ 2ம் ஒண்ணு தான். ரைட். ஸோ அதுதான். ஸோ இப்படிதாங்க வந்து பெரிய நம்பர்ஸ் வந்து நம்ம பைத்தான்ல வந்து எழுத முடியும். இது வந்து ரிப்பல் வச்சு முடிச்சாச்சு. ஏன்னா சின்னது. ஸோ பேசிக்கா ஐடியா என்னன்னா, சின்ன சின்னதா வந்து பைத்தான் வந்து சொல்லி தர்றது தான் வந்து இந்த சேனலுடைய பேசிக் ஐடியா. ஆ ஸோ எளிதா புரியிற மாரி சொல்லி தர்றது தான் வந்து இந்த சேனலுடைய பேசிக் ஐடியா. ஸோ பார்ப்போம்.
ஸோ இந்த வீடியோவை கண்டமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் காணும் வரை நன்றி, வணக்கம்.